வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு குக் வித் GeeKay. நான் உங்கள் ஷெஃப் ராஜேஷ். இன்றைக்கி ரெசிபியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எல்லாரோட ஃபேவரட்டான மட்டன் சுக்கா. பிரியாணியில் பீஸ் முக்கியமாக ரைஸ் முக்கியமானு கேட்கும்போது பீஸ் முக்கியம் தான் சொல்கிறவங்களோட பக்காவான ரெசிபி இது. நீங்கள் அந்த பீஸ் முக்கியமாக சொல்கிறவங்களா இருந்தால் இந்த ரெசிபியை க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். இது உங்களுக்கான ரெசிபி தான். ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம அந்த மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துருவோம். நான் இங்கே ஒரு மட்டன் ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான வெங்காயம் 2 வெங்காயம், 2 தக்காளி சின்ன சின்னதாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 10 பல்லு தேவைப்படும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் தயிர், மிளகு பொடி, ஓல் கரம் மசாலா, அதாவது பே லீஃப், பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது எல்லாமே தேவைப்படும். சோம்பு, சீரகம், தனியாத்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, தாளிக்கிறதுக்கு தேவையான வரமிளகா, சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, இதெல்லாம் இங்கே வச்சுருக்கோம். இதை வச்சு நம்ம இந்த ரெசிபியை வந்து 2 பார்ட்டாக பிரிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்திங்கன்னா மட்டனை மேரினேஷன் போட்டு அதை குக்கரில் வச்சு நல்லா வேக வச்சிடணும். ஸோ அந்த மேரினேஷன் எப்படி பண்ணுறது இப்போ பார்ப்போம். அதுக்கப்புறமா தான் வந்துட்டு நம்ம இந்த நறுக்கி வச்ச வெங்காயம், சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு தாளித்து ஒரு ட்ரை மசாலா மாதிரி ரெடி பண்ணி அதை நல்லா டாஸ் பண்ணணும். சுக்கான்னு சொல்லும்போது அது நல்லா ட்ரையாக இருக்கணும். அதே சமயத்தில் அந்த மசாலா அதில் நல்லா கோட் ஆகிருக்கணும். ஸோ அதனால் அதில் தான் அந்த டேஸ்ட்டே இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த மட்டனில் மேரினேஷன் போட்டு அதை நல்லா ஊற வச்சிடும். ஸோ அந்த மசாலா வந்து நம்ம உள்ளே இறங்கும். நம்ம அதை குக்கரில் போட்டு அப்புறமா குக் பண்ணலாம். அந்த இன்பிட்வீன் அது குக் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம மசாலா எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். வியூவர்ஸ், இப்போ நம்ம வாங்கிட்டு வந்து 1/2 கிலோ மட்டனை நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு நம்ம மசாலா போட்டு எப்படி ஊற வைக்கிறதுன்ற பார்ப்போம். மசாலாவில் ஃபஸ்ட்டாக 100 கிராம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சொல்லியிருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதில் நல்லா போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இதில் நல்லா ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் தயிர் போட்டுங்க. இந்த தயிர் நம்ம ஏன் போடுறோன்னா மட்டன் மீட் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். இது மாதிரி யோகட் ஆட் பண்ணும்போது, தயிர் ஆட் பண்ணும்போது மட்டனை நல்லா ரிலாக்ஸ் பண்ணி விடும். அதோடய ஃபைபர்ஸ் எல்லாம் பிரேக் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம சாப்பிடும்போது இதில் லைட்டாக ஒரு டாட் டேஸ்ட், அதாவது புளிப்பு டேஸ்ட் வரும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த மட்டனை இந்த மாதிரி ஒரு மசாலா போட்டு நல்லா கிளறி விட்டுங்க. நம்ம மசாலா எல்லாமே ஈவனாக கோட் ஆகணும் அந்த மட்டனில். ஸோ அது வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அப்படியே இதை ரெடி பண்ணி பாயில் பண்ணுறதை விட இது ஒரு 1/2 hour நல்லா ஊற விட்டிங்கன்னா இந்த மசாலா எல்லாமே மட்டன் உள்ள நல்லா இறங்கியிருக்கும். ஸோ அப்போ அது டேஸ்ட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இப்படி நல்லா இப்போ பார்த்திங்கன்னா தெரியுது, நல்லா மட்டன் மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி வந்துட்டுருக்கு. ஸோ இதில் வந்து மேலே இதுக்கு தேவையான உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இதை நல்லா ஊற விடுங்க. இது கூடவே வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி சாப் பண்ணது, புதினா சாப் பண்ணது, இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ இந்த மட்டனை என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 1/2 hour நல்லா ஊற விட்டுட்டு குக்கரில் ஒரு 4லேருந்து 5 விசில் வர வரைக்கும் போட்டு குக் பண்ண போகிறோம். மட்டன் நீங்கள் வாங்கிட்டு வரும்போதே பாருங்கள், நல்லா இளஞ்சவப்பாக இருந்ததுன்னா அது சின்ன ஆடு, அது நல்லா வந்துட்டு சாஃப்டாக டெண்டராக தான் இருக்கும். கொஞ்சம் கருப்பாக கொஞ்சம் டார்க்கிஷ் ரெட்டில் இருந்ததுன்னா அது கொஞ்சம் ஆடு முத்தின ஆடு. ஸோ அதை நீங்கள் பார்த்து ஜட்ஜ் பண்ணி மசாலா போட்டு விசில் விடும்போது அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம விசில் விடணும். ஸோ அதை நீங்கள் பார்த்து ஜட்ஜ் பண்ணி குக் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா மட்டன் எப்போவுமே நல்லா சாஃப்டாக டெண்டராக இருக்கும். இப்போ நம்ம போட்ட மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது நல்லா ஒரு 1/2 hour இல்லை டைம் இருந்தால் ஒரு 1 hour கூட சோக் பண்ண விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே ரூம் டெம்பரேச்சர்லேயே கூட இருக்கலாம். நம்ம டேரெக்டாக குக் பண்ணோன்னா டேரெக்டாக வெளியே கூட வச்சுருங்க. இல்லை நான் ரொம்ப லேட் ஆகும்னு சொன்னிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ நம்ம மசாலா ஊற வச்ச மசாலா வந்து ஒரு 1/2 hour நல்லா ஊறிட்டுருக்கு. இப்போ இந்த மட்டனை வந்து நம்ம குக்கரில் போட்டு குக் பண்ண போகிறோம். இந்த குக்கரில் போட்டு குக் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஒன்று தரேன். இப்போ நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாம் என்ன பண்ணுவோன்னா, இந்த மட்டனை எடுத்து டைரெக்டாக போட்டு குக்கரில் தானே வேக போகுதுன்னு சொல்லிட்டு குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி எவ்வளோ தண்ணி ஊற்றுறோமோ தண்ணி ஊற்றி அதை மூடி விசில் விட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி விடாமல் இந்த மாதிரி ரெட் மீட், அதாவது மட்டனு வேறு எதுனா ரெட் மீட் யூஸ் பண்ணிங்கன்னா அதை கொஞ்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் போட்டு கரம் மசாலா போட்டு சேர் பண்ணுங்கள். சேர்னால் வறுத்துருங்க. வறுத்துட்டு அதுலேருந்து ஆக்சுவலாக நேச்சுரல் ஜூஸ் வெளியே வரும். அந்த நேச்சுரல் ஜூஸ் வர வரைக்கும் கொஞ்சம் வறுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தேவையான தண்ணியை ஊற்றி குக்கரை போட்டு விசில் போட்டிங்கன்னா அந்த மட்டன் குக் ஆகிற விதமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதோட ஃப்ளேவரும் இன்னும் இன்டென்சிஃபைவாக இருக்கும். நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். இப்போது நம்ம அந்த மட்டன் நல்லா மசாலாவில் ஒரு 1/2 hour ஊறிச்சு. ஸோ அதை குக் பண்ணுறதுக்கு ஒரு குக்கரை எப்படி அடுப்பு மேலே வச்சுட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் போடுங்க. நல்லா குக்கர் சூடானோடனே எண்ணெய் போடுங்க. இந்த எண்ணெய் நல்லா சூடாகி வரும்போது ஆரம்பத்திலே சொல்லியிருந்த மாதிரி பட்டை, பிரிஞ்சி இலை, காடமம், க்ளோவ்ஸ், ஹோல் கரம் மசாலா இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த ஆயில் சூடாகட்டும்.
நல்லா அந்த ஆயில் சூடான உடனே நம்ம மேரினேஷன் பண்ணி வச்ச இந்த மட்டனை அதில் சேர்த்துருங்க. நீங்கள் இதை போடும்போது இந்த சவுண்டு கேட்குது பாருங்கள், இந்த சவுண்டு தான் நல்ல சைன். இப்படி போடும்போது மீட் என்ன ஆகும்னா சேராகும்னா குயிக்காக சீல் ஆகும்போது அதில் இருக்கிற அந்த நேச்சுரல் ஜூஸஸ் வந்து மட்டன் உள்ளே இருக்கும். அது இல்லாமல் நம்ம போட்டிருக்க சால்ட்டு அந்த மசாலானால மட்டன்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த தண்ணியிலேயே அது குக் ஆச்சுன்னா இன்னும் நமக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அந்த தண்ணி விடும்போது நம்ம வைக்க போகிற தண்ணியும் எக்ஸ்ட்ரா வைக்க போகிற தண்ணியும் நம்ம பார்த்து அளந்து வச்சுக்கலாம். கண்ணை மூடிட்டு தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் அதை நல்லா கோட்டான மசாலா நல்லா குக் ஆகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் நீங்கள் விசில் வச்சிங்கன்னா மட்டனோட ஃப்ளேவரும் சரி அதோடய டேஸ்ட்டும் சரி ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இப்போ நீங்கள் இதில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சொன்ன மாதிரியே ஒரு 2 to 3 மினிட்ஸ் நான் அதை வதக்கியிருக்கேன். அதை வதக்கும் போதே நம்ம போட்ட தயிர் மட்டனோட நேச்சுரல் ஜூஸஸ் எல்லாமே அப்படியே வந்து வெளியே வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இதை தான் நான் சொன்னேன். இது வந்த பிறகு நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா இதோடு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணலாம் தேவைப்படுன்றதை நீங்கள் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணலாம். இதுக்கு முன்னாடியே அவசரப்பட்டு தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா தேவையில்லாமல் அதிகமாக தண்ணி ஊற்றினா குக்கரில் குக் பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் வந்து மைல்டாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாவே இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா ஆப்டாக இருக்கும். ஸோ இப்போ எனக்கு அந்த நான் சொன்ன அந்த மட்டன் அந்த நேச்சுரல் ஜூஸஸ் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நான் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஜஸ்ட்டு சுக்காங்கிறதுனால ஜஸ்ட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ஜஸ்ட் இந்த மட்டன் கவர் ஆகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும். ஸோ ஏன்னா நம்ம அதை வந்து நம்ம மட்டன் சுக்கா குக் பண்ணும்போதும் அதை அந்த நேச்சுரல் ஜூஸையும் அந்த ஸ்டாக்கையும் வந்து யூஸ் பண்ணி கூட நம்ம குக் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ எடுத்து குக்கர் மூடியை போட்டு மூடிட்டு ஒரு 5-6 விசில் வர மாதிரி பாருங்கள். அது மட்டனோட இலகின தன்மையை பொறுத்து இருக்குது. இலசாக இருந்ததுன்னா 5-6 விசிலே போதும். இல்லை கொஞ்சம் முத்தன மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விசில் விட்டுங்க, 7-8 விசில் கூட விட்டுங்க. அந்த மட்டனை ஜட்ஜ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விசில் விட்டுருங்க. ஸோ இப்போ நம்ம மட்டனுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு நம்ம ப்ரெஷர் வச்சு விட்டுருக்கோம். ஸோ இது நான் என் மட்டன் இலசான மட்டன்றதுனால நான் ஒரு 5-6 விசில் விடுறேன். எனக்கு அதுவும் மட்டன் சுக்காவில் கொஞ்சம் பைட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதாவது கடிக்கிற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப மசமசன்னு ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால் நான் 5 விசில் விட்டுட்டு திரும்ப நான் அதை ரோஸ்ட் பண்ணும்போதும் மட்டன் குக் ஆகும். ஸோ அதனால் நான் 5-6 விசில் பிளான் பண்ணியிருக்கேன். நீங்கள் அது நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி மட்டனோட இதுவை பார்த்து முத்தன ஆடா இல்லை இலசான ஆடான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி விசில் விடுங்க. முத்தன ஆடாக இருந்தால் ஒரு 7-8 விசில் கூட விட்டுருங்க. இலசா இருந்ததுன்னா ஒரு 5-6 விசில் விட்டிங்கன்னா போதும். இப்போ நம்ம போட்ட மட்டன் வந்து 6 விசில் வந்துருச்சு. நல்லா அது ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் அதை எடுத்து அப்படி ஓரமாக வச்சுருவோம். ஆறின பிறகு குக்கரை திறந்து இது பண்ணிக்கும். மீன் வயல் டைமில் நான் முன்னே சொன்ன மாதிரி இப்போ மட்டன் வேக வைக்கிற பார்ட் முடிஞ்சிச்சு. இப்போ அதுக்கு தேவையான மசாலா போட்டு பரட்டுறதுக்கு தேவையான மசாலா எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ நம்ம பார்த்துருவோம். இப்போ நம்ம மேரினேஷன் பண்ண மட்டன் வந்து குக்கரில் வந்துட்டு அதை ரிலாக்ஸ் பண்ண அப்படியே குக்கரை சூடாகிற வரைக்கும் அப்படி ஓரமாக வச்சுருக்கோம். ஸோ இன் பிட்வீன் டைமில் இதுக்கு நம்ம தேவையான மசாலா இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாயோ இல்லை சாஸ் பேனோ இல்லை ஃப்ரைங் பேனோ ஏதோ ஒன்று எடுத்து வச்சுட்டு நல்லா பாத்திரம் வச்சுட்டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டுங்க. அதுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 4 வரமிளகா, ஒரு 2 பச்சை மிளகா இப்படி கீறி வச்சது போட்டுங்க. போட்டு டாஸ் பண்ணுங்கள். இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. உங்களுக்கு அதிகமாக வேணுனாலும் அதிகமாக போட்டுங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன். அந்த 10 சின்ன வெங்காயத்தை ஒரு 1/2 கட் பண்ணி போட்டு அதையும் அப்படி போட்டு டாஸ் பண்ணிடுங்க. இது எல்லாம் நல்லா அந்த எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்சு வரும்போது ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம் 100 கிராம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதில் ஒரு 50 கிராம் வந்து மட்டன் மசாலாவில் போட்டிருந்தோம். இதில் ஒரு 50 கிராம் போட்டுங்க. கூடவே நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுருந்தோம், இதை போட்டுங்க. இதெல்லாம் நல்லா போட்டு ஒன்றா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கணும். நல்லா வதக்குங்க. கூடவே ஒரு 10 பல் பூண்டு. சுக்கானும் போது பூண்டை சாப் பண்ணாமல் அப்படியே முழுசாக போட்டிங்கன்னா சாப்பிடும்போது அங்கங்கே கிடைக்கும் போது அது டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். இந்த மசாலாவில் அந்த
பூண்டு நல்லா ஊறி வரும்போது அது நல்லாயிருக்கும். சுக்காங்கிறதுனால இந்த இது வந்து நல்லா கேரமலைஸ் ஆகணும், நல்லா வதங்கணும். கேரமலைஸ்னால் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும். ஸோ அதனால் இதை நல்லா வதக்குங்க, கொஞ்சம் டைம் கொடுத்து நல்லா வதக்குங்க. அதில் இன்னொன்று என்னென்னா, இப்படி வெங்காயம் வதங்கும் போது ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா அந்த வெங்காயம் வதங்கிறது கொஞ்சம் குயிக்காக ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம போட்ட வெங்காயம் எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ப்ரௌன் ஸ்டேஜில் வந்துடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம தேவையான மசாலாக்களை ஆட் பண்ணிவிடுவோம். ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், அதுக்கு தேவையான உப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் இது நல்லா மிக்ஸாக விட்டுட்டு இதிலே வந்து நம்ம நறுக்கி வச்ச தக்காளியும் போட்டுடலாம். ஒரு 2 தக்காளி நறுக்கி வச்சுருந்தோம். ஸோ அதையும் நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. மீன்வெயில் நம்ம குக்கரில் போட்டு வச்சுருந்த மட்டன் பார்த்திங்கன்னா பாயில் ஆகி நல்லா வந்துட்டுருக்கு. நீங்கள் இதை பார்த்தீங்கனாலே தெரியும், நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு மட்டன் கிரேவி மாதிரி ரெடியாக இருக்கும். இதுலேயே நீங்கள் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றினாலும் இல்லை இது பண்ணிங்கனாவே இதுவே ஒரு ரைஸ் சூப்பரான ஒரு மட்டன் கிரேவி ஆகிடும். ஸோ இப்போ இந்த கிரேவியை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மசாலாவில் அது நல்லா குக் ஆகி மேஷ் ஆகிறதுக்கு தண்ணி ஊற்றாமல் நம்ம இதை வந்து மட்டன் ஸ்டாக்னு சொல்லுவோம். இந்த மட்டன் ஸ்டாக்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை ரெடியூஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். ஸோ இப்போ நம்ம அந்த மட்டன் பாயில் பண்ண வாட்டரை நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். ஒரு ஃபஸ்ட் பேட்ச் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா இந்த மசாலாவில் நல்லா குக் ஆகி வரட்டும். நல்லா திக்காக வரும்போது செகண்ட் பேட்ச் போடும்போது நம்ம மட்டனோடு சேர்த்து போட்டுட்டோம்னா நமக்கு அது நல்லா ஈஸியாக இருக்கும். மட்டனும் நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக குக் ஆகும். ஸோ அதனால் ஒரு ஃபஸ்ட்டு 50% ஆஃப் அந்த வாட்ரு அந்த லிக்விட் எல்லாத்தையும் போட்டு நம்ம இப்போ போட்டு வச்சுருந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வதக்கின இதுவில் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ இல்லை எனக்கு டக்குன்னு லஞ்ச் சாப்பிட்றதுக்கு முன்னால் ரொம்ப சூப் சாப்பிட்டா பிடிக்கும்னு நினைக்கிறவங்க கூட இதில் மட்டனில் இருக்கிற போனை எடுத்து அழகாக அந்த வாட்டரை நல்லா இன்னும் கொதிக்க விட்டு இன்னும் தேவையான அளவு உப்பு கொத்தமல்லி எல்லாம் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி அதே ஒரு மட்டன் சூப்பாக நீங்கள் குடிக்கணுன்னாலும் அதுவும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் ஒரு ஆப்ஷன் இதில் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இப்போ நம்ம போட்ட மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துட்டுருக்கு. அந்த மட்டன் ஸ்டாக் நல்லா ரெடியூஸ் ஆகி வரட்டும். ஸோ மீன்வைல் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த மட்டனில் ஆரம்பத்தில் போட்ட அந்த ஹோல் கரம் மசாலா இருக்குது இல்லைங்களா, ஸோ அதை கொஞ்சம் பார்த்து எடுத்துருங்க. ஏன்னு சொல்கிறேன்னா, இது நம்ம நல்லா சங்கி பீஸ் ஆஃப் மட்டன் நம்ம வச்சு சாப்பிடும்போது இது நம்ம வாயில் மாட்டுச்சுன்னா இட் வில் பி a ஸ்பாய்லர். அது சாப்பிட்டு அதை வாயில் மாட்டுச்சுன்னா நமக்கு அந்த டேஸ்ட்டே மாறிடும். ஒரு ஏலக்காவோ ஏதோ மாட்டுச்சுன்னா நம்ம காரசாரமான ஒரு மட்டன் சுக்கா சாப்பிட்றோமா இல்லைனா நம்ம ஸ்வீட் சாப்பிட்றோமான்ற டவுட்டே வந்துடும். ஸோ அதனால் இந்த இதுவெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், நம்ம போட்ட மட்டன் ஸ்டாக் வந்து நல்லா கொதித்து இதுவாகி சுண்டி வந்துட்டுருக்கு. ஸோ இந்த நல்லா இன்னும் கொஞ்சம் சுண்டின பிறகு நம்ம இதோட மட்டனையும் சேர்த்து ஆட் பண்ணிக்குவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், நம்ம போட்ட தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி நல்லா ஒரு ட்ரை மசாலா வந்துட்டுருக்கு. மட்டன் சுக்காவை பொறுத்த வரைக்கும் பியூட்டியாக என்னென்னா, இது சுண்ட நீங்கள் அதை கிண்டி விட்டு அந்த அடியில் இந்த லேயரில் ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா, அந்த லேயரை நீங்கள் அந்த மசாலா மட்டன் மேலே கோட்டாக தான் அதோடய ஃப்ளேவரும் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் வரும்போது நீங்கள் இப்போ 2வது பேட்ச் நம்ம அந்த கொஞ்சம் ஸ்டாக்கோடு இருக்கிற மட்டனை ஆட் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கரண்டியெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு தோசை திருப்பியோ இல்லை அந்த மாதிரி எதனா ஒன்று எடுத்துங்க. ஏன்னா அது உங்களுக்கு கிண்டுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும், கிண்டுறதுக்கும் பரட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும்.
ஸோ இப்போ நம்ம ரெண்டாவது பேட்ச் மட்டனும் அதை மிஞ்சி அந்த ஸ்டாக்கையும் போட்டுட்டோம். ஸோ நம்ம வந்து அதை அப்படியே கிண்டி விட்டுட்டே வரோம். இப்போ நம்ம ரெண்டாவது பேட்ச் போட்ட மட்டன் ஸ்டாக் எல்லாமே கொதி வர ஆரம்பிச்சிது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிங்க. நான் மட்டனில் ஒரு வாட்டி சால்ட் போட்டிருக்கோம், மசாலா ஒரு வாட்டி போட்டிருக்கோம். வந்து இன்னும் தேவைப்பட்டால் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கங்க. இது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து அந்த மசாலா மட்டனில் நல்லா கோட் ஆகணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கண்டிப்பாக கிண்டி விட்டுட்டே தான் இருக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம போட்ட மட்டன் ஸ்டாக் 2 ஸ்டாக்குமே நல்லா இந்த மசாலாவில் நல்லா அப்சர்வ் ஆகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாக நல்லா கிண்டிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்க்ராப் பண்ணி விடுங்க இந்த பவுலை. இது எல்லாமே வந்து ஃப்ளேவர் தான். இந்த ஃப்ரைங் பேனில் எந்த ஒரு ரெசிடியும் இல்லாமல் அந்த அடியில் இதுவாக இருக்கிறது தங்குறத நல்லா கிண்டி இந்த மட்டனில் பரட்டி விடுங்க. அதுதான் உங்கள் மட்டன் சுக்காவுக்கு நல்ல ஃப்ளேவரையும் நல்ல டேஸ்ட்டையும் கொடுக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி ட்ரை ஸ்டேஜுக்கு வரும்போது நீங்கள் வந்துட்டு இதில் வந்து நல்லா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், இதுவும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான், நீங்கள் வேணும்னா ஜாஸ்தியாக கூட போட்டுக்கலாம். அப்படியே வந்து ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, நல்லா ஒரு கையளவு கொத்தமல்லி, நல்லா ஒரு கையளவு புதினா. இந்த மட்டன் பண்ணும்போது மட்டும் எப்போவுமே கொத்தமல்லி கருவேப்பிலை மட்டும் போடாமல் புதினா கொஞ்சம் போடுங்க. ஏன்னா மட்டனும் மின்ட்டும் மேட்ச் மேட் இன் ஹெவன் சொல்லுவாங்க. ரெண்டுமே நல்லா ஒன்றுக்கு ஒன்று ஃப்ளேவர் பிளெண்டு நல்லா ஆகும். ஸோ அதனால் இந்த மின்ட்டை வந்து எந்த மட்டன் ரெசிப்பிலையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அது மட்டனோட டேஸ்ட்டை இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி தான் கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், அப்படியே பாத்திரத்தை நீங்கள் ஆல்மோஸ்ட் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி உங்களால் பண்ண முடியலைன்னா லைட்டாக தண்ணி தெளித்து கூட அந்த அடியில் இருக்கிற மசாலாவை நல்லா மட்டனோட போட்டு பரட்டி எடுங்க. நல்லா இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம போட்ட மசாலா எல்லாம் இப்போ எவ்வளோ ட்ரை ஆகிட்டு வருதுன்னு நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் தான் மட்டன் சுக்கா அடி பொலிங்கிற மாதிரி பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. ஸோ அதனால தான் சொன்னால் நீங்கள் கரண்டி வேணால் ஒரு தோசை ஸ்லைசர் எடுத்துங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு கிண்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இல்லை என்னால் எவ்வளோ கிண்ட முடியல, அடி பிடிக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் உட்கார மாதிரி ஸ்டேஜ் வந்துன்னா லைட்டாக ஒரு ஸ்ப்ரிங்கிள் வாட்டர் தண்ணி ஊற்றாதீங்க, தெளித்து ஒரு கிண்டிங்கன்னா அடியில் இருக்கிற மசாலா அப்படியே மேலே தூக்கிட்டு வந்துடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றணும். நம்ம மட்டனு போட்ட வெங்காயம் தக்காளி எல்லாமே பிளெண்ட் ஆகி ஒரே மிக்சராக நிற்குதுங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னாலும் தெரியும், பேனில் அடியில் எதுவுமே இல்லை. நீங்கள் எந்த பக்கம் மூவ் பண்ணுறீங்களோ அந்த பக்கம் உட்காரும். அதை நீங்கள் வந்து நல்லா அப்படியே அழகாக கிண்டி விடுங்க. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம மட்டன் சுக்கா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மட்டன் சுக்காலே பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்பெஷல் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு ஆனியனை தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுங்க. ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டு மட்டன் சுக்கா மேலே ஆனியனை கார்னிஷ் போடுறத விட இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ண ஆனியனை இதில் போட்டு இந்த மசாலாவில் ஒரு பரட்டி எடுத்திங்கன்னா நீங்கள் சாப்பிடும்போது இந்த ஆனியனை கடிச்சு பாருங்கள், அது ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் மட்டன் சுக்கா மேலே ஆனியனை கார்னிஷ் போடாமல் இந்த மாதிரி போட்டு அந்த மசாலாவில் பரட்டிடுங்க. இந்த ஜஸ்ட் அந்த ஸ்வெட்டான ஆனியனை அந்த மசாலாவை அப்சர்வ் பண்ணும்போது இன்னமும் உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் இந்த மட்டன் சுக்கா ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ ப்ரெசென்ட் பண்ணிடலாம். நம்ம விவர்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம மட்டன் சுக்கா நல்லா ட்ரையாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதை இப்போ நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு அழகாக ஒரு பீச் பரோட்டா இல்லை மலபார் பரோட்டாவை நல்லா அடித்து அது கூட வச்சுட்டு ஒரு குக்கும்பர் மின்ட் ரைத்தா வச்சுருக்கேன். எப்போவுமே நல்ல ஒரு ஸ்பைஸியான ஃபுட்டு சாப்பிடும்போது இந்த மாதிரி ஒரு ரைத்தாவோ இல்லை கர்டோ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களை பேலன்ஸ் பண்ணி விடும், நல்லா ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகும். ஸோ ரொம்ப ஸ்பைஸியாக வந்தாலும் ஸ்டொமக் அப்செட் அந்த மாதிரி எதுவுமே பிரச்சனை இல்லாமல் ஈஸியாக இருக்கும், ஸ்மூத் பண்ணி விடும். ஸோ அதனால் ஒரு குக்கும்பர் மின்ட் ரைத்தா, ஒரு பரோட்டா, ஒரு மட்டன் சுக்கா இங்கே அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதை வீட்டில் வேணால் ரைஸோட கூட வச்சு ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி வீடியோவில் நல்லா ஸ்பைஸியாக மீட்டியாக ஒரு மட்டன் சுக்கா ரெசிபி எப்படி பண்ணுறது பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் ராஜேஷ். நன்றி, வணக்கம்.